நகரம் முழுவதும் பயத்தை பரப்பி வரும் பயங்கர கூட்டத்தின் இன்னொரு தாக்குதல். வீட்டுக்குள் நுழைந்து வயதான தம்பதியினரை இரும்பு கம்பியால் அடித்து கொலை, அதோடு பொருட்களையும் கொள்ளையடித்து சென்றனர். இவர்கள் தந்திரமானவர்கள். இவர்கள் வீடுகளை ஆரம்பத்திலே கண்காணிக்கின்றனர். வீட்டில் யாரும் இல்லாத போது அவர்களை தாக்குகின்றனர். ஒருவேளை எதர்ச்சியாக யாராவது வந்துவிட்டால் இரும்பு கம்பியை கொண்டு அவர்களை அடித்து கொன்று விடுகின்றனர். இப்பெல்லாம் ஜனங்க சொந்த வீட்டிலே பாதுகாப்பா இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை. இந்த சரியாக யாரை எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்பா, என்ன இது? என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்தாங்க தண்ணியை குடிங்க. என்னப்பா இதெல்லாம் எதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு நல்லது இல்லப்பா. இதெல்லாம் பார்க்காதீங்க, சரியா? வாங்க. இந்த சரியா கேங் ஒவ்வொரு அப்ராணிகளை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இதனால் மொத்த நகரமும் பயத்தால நடுங்கிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் இந்தியா. தீனு, டோரை லாக் பண்ணீங்களா இல்லையா? அட பண்ணிட்டேன். சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு. அண்ணே, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லாம் படுக்க போயிருப்பாங்க. வாங்க. யாரு யாரு வெளியே? இங்க யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த பக்கம் போறேன், நீங்க அங்க போய் பாருங்க. வெளியே யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்துட்டு வரேன். இல்ல, வேண்டாம் வேண்டாம், நீங்க வெளியே போக வேண்டாம். ஒரு வேலை பண்ணலாம், நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணலாம். சரி, இது நல்ல ஐடியா தான். அவங்க போலீஸை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள கொண்டு வரலாம். ஏய் கிழவா, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். போலாமா? ஓகே, கேஸ் சால்வ்டு. சரியா கேங் கதை முடிஞ்சது. பங்கஜ், இது டாக்டர் சரவங்க கிட்ட போய் கொடுங்க, சீக்கிரம். ஆடா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி வெறுத்து வந்திருக்க? இதால இந்த வாட்ச் ஆலையா? இது சாதாரண வாட்ச் இல்லை, ஸ்மார்ட் வாட்ச். புரியுதா? இப்போல்லாம் இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்குல்ல, நிறைய யூஸ் பண்றாங்க. சரியா சொல்றா.
இப்போலாம் இந்த வாட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல். இங்கே பாரு, கடந்த 24 மணி நேரத்தில் என் உடம்புல என்னென்னலாம் நடந்திருக்குன்னு இது டீட்டெயிலாக சொல்லும். என்னோடய ஹார்ட் பீட், என்னோடய ப்ளட் ப்ரெஷர், நான் வச்ச ஒவ்வொரு அடி. பரவாயில்லையே, சூப்பர். ஆனால் நீ எதுக்கு இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்க? ஃபிட்டாக இருக்க, சிஐடியாக வேலை செய்கிறோம், தினம் ஜிம்முக்கு போக முடியாதுல்ல. ஓ அப்படியா? வேலை செய்கிற நேரம் போக எவ்வளோ நேரம் இருக்குது, நான் எவ்வளோ நேரம் ஃபிட்னஸ்க்கு ஒதுக்கணும், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பாருங்களேன், வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வந்தேன்னா நான் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வர்றதுக்கு 3743 அடி நடந்து வந்திருக்கேன். புரியுதா? 70 படி. இந்த மொத்த ஒர்க் அவுட்டில் நான் 200 கேலரி பேன் பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுங்க. யார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான்னு பார்த்துடலாம். இன்னும் வேற என்ன உடைக்கணும்? வாய மூடுங்க. கிளாஸை உடைச்சா புதுசு வந்துடும். உங்க எலும்பு உடைஞ்சதுன்னா நான் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கிறேனோ அதுக்கான பதில நல்ல பிள்ளையா சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லுங்கடா. பாருங்க பாருங்க இவங்கள. நீங்க எல்லாரும் மனசாட்சியே இல்லாம கொடூரமா இவங்களை கொன்னு இருக்கீங்க. இவங்க எல்லாரையும் கொலை பண்ணீங்க தானே? சார் சார் நீங்க ஏன் சார் எங்களை பொய் கேஸ்ல மாட்டி விட பாக்குறீங்க? என்ன சொல்ற? பொய் கேஸ்ல மாட்டி விட பாக்குறேனா? பொய் கேஸா போட பாக்குறேன்? சார் சத்தியமா சொல்றேன் சார், இவங்க 3 பேத்தை நாங்க தான் சார் கொன்னோம். ஆனா இந்த 2 பேத்தை இல்ல சார். இவங்க வீட்டுல கொள்ளையடிக்கவே இல்ல. பொய் சொல்லாதீங்க. பொய் மட்டும் சொன்னீங்க 3 பேரையும் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். என்ன புரியுதா? இவங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நரேன். 24 அக்டோபர் ராத்திரி இவங்க வீட்டுக்குள்ள நீங்க புகுந்திருக்கீங்க. இவங்களை கொன்னு இருக்கீங்க. இவங்க வீட்டையும் கொள்ளையடிச்சிருக்கீங்க. ஆமா தானே? இல்ல சார், இல்ல சார், நாங்க பண்ணல சார். 3 கொலை பண்ணாலும் 5 கொலை பண்ணாலும் எங்களுக்கு தூக்கு தானே சார். அப்புறம் ஏன் சார் நாங்கள் போய் சொல்ல போகிறோம்? சார் இவங்க 3 பேத்தை நாங்க தான் சார் கொன்னோம். ஆனால் இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நரேனை நாங்கள் கொல்லல சார். அது எப்படி சார்? அதே மெத்தட், அதே வெப்பன்ஸ். மெத்தட் அதுதான், ஆனா வெப்பன்ஸ் அது இல்லை. ஆனால் அடிப்பட்ட மார்க்ஸை பார்க்கும்போது அவங்க 2 பேரை கொலை பண்ண அயன் ராட் தானே யூஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா தயா, அயன் ராடை வச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க. அட இப்போதானே சொன்னீங்க. அட நான் சொல்றத கவனமா கேளுங்க, சரியா? கேட்குறோம்ல, சொல்லு. விடுகதை போடாம விஷயத்தை சொல்லு. பாஸ் சொல்றத கேளுங்க. எல்லா கொலையும் அயன் ராடை வச்சு தான் செஞ்சிருக்கிறாங்க, அது உண்மைதான், சரியா? ஆனா மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் நரேனோட கொலை வேற அயன் ராடை வச்சு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த 3 கொலைகளும் நீங்க குற்றவாளிகிட்ட இருந்து பறிமுதல் செய்த அயன் ராடு மூலயமா தான் நடந்திருக்கு, சரியா? ஆனா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நரேனோட கொலை இந்த அயன் ராடால ஆகல. அது எப்படி? பாஸ், அந்த 2 பேருடைய உடம்புல இருக்கிற காயங்கள்ல இருக்குல்ல, அந்த அயன் பார்ட்டிகல்ஸை பார்க்குறப்ப நாம பறிமுதல் செய்த அந்த அயன் ராடோட ஒத்து போகல. இதுல ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. இதை செஞ்சவங்க நிச்சயமா வேற ஒரு கேங் தான். சரியா கேங்கோட போர்வையில் இவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க. நம்ம கண்ணை கட்ட பார்த்துருக்காங்க. அப்படின்னா இது வெவ்வேறு கேஸ். ஆமதையா, 2 வெவ்வேறு கேசஸ். ஒன்று சரியா கேங் கேஸ், இன்னொரு கேஸ் சரியா கேங் மாதிரியான காப்பி கேட் மர்டரர்ஸ். பூர்வி சார், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நரேனோட ஃபைல் எடு. October 2016 போலீஸ் டீம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நரேன் வீட்டுக்கு போனாங்க. நீங்க யாரு? என் பேர் ஹர்ஷ், நான் நரேனோட பிஸ்னஸ் பார்ட்னர். சார், இவர் யாரு? சுனில் குமார், மிஸ்ஸஸ் நரேனோட ஃப்ரெண்டு. சரி.
மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நரேனோட பொண்ணு ஆருஷி. அவளோட ஹஸ்பண்ட் தான் முதல்ல பணத்தை பார்த்தாங்க. என் குழப்பம் என்னன்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நரேன் இறந்ததுனால யாருக்கு என்ன லாபம் கிடைக்கும்? கொலகாரர் ரொம்ப ஸ்மார்ட் சார். சரியாக காப்பி பண்ணி தன்னை காப்பாற்றிக்க நினச்சிருக்கான். நல்ல வேலை சார், இந்த கேங்கை நம்ம முன்னாடியே பிடிச்சிட்டோம். இல்லைன்னா இது வேற கேஸுன்னு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். சரி, ஒரு வேலை பண்ணலாம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நரேனுக்கு சம்மந்தப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருடைய ஜாதகத்தை எடுங்க. அந்த கொலைகாரனுக்கு நாம யாருன்னு காட்டலாம். என்ன இருந்தாலும் அந்த ஆருஷி அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே வாரிசு. அவங்க இறந்தாங்கன்னா அதிகப்படியான லாபம் ஆருஷிக்கும் அவளோட ஹஸ்பண்டுக்கும் தான். முழு 50 கோடி. ஏப்பா தம்பி, நீ சாப்பிட்ற நிப்பாட்றியா? நிறுத்திட்டு கொஞ்சம் பொறுமையாக சொல்லு, ஓகே? சாரி சார். சஞ்சய் நல்ல குடும்பத்து பையன்தான், ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் வசதியெல்லாம் கிடையாது சார். அப்படின்னா மாமனார் மாமியார் இறந்ததுக்கு அப்புறம் இந்த தெருக்கோடி ஈஸ்வர கோடீஸ்வரனாக போறான். அதோட எக்கச்சக்கமாக கடன் வாங்கியிருக்கான் சார். ஆளுங்கள்லாம் வராங்க. முதல்ல நமக்கு டவுட்டு இவன் மேலே தானே வரும். சார் உங்கள் மொத்த கிரெடிட் கார்டும் டிக்ளைன் ஆயிடுச்சு சார். சஞ்சய், என்ன இது? நீ உன்னோட கிரெடிட் கார்ட்ஸோட பேமெண்ட்லாம் கொடுக்கலையா? டோன்ட் வரி ஆருஷி, எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். இப்ப எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். அப்படியா? ஆருஷிக்கும் சஞ்சய்க்கும் இப்ப ப்ராப்பர்ட்டி தேவை. மற்றவங்களுக்கெல்லாம் வேற என்ன வேணும்? அவங்க மோட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். சார், நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இவன் நரேனோட பார்ட்னர் ஹர்ஷ். இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு டீல் இருக்குது. அந்த டீல் படி இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆள் இறந்தாலும் மொத்த பிஸ்னஸும் இன்னொரு பார்ட்னர் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இது வேறையா? சார் தேங்க்யூ. எங்கள் ஜிம்மோட உங்கள் கம்பெனியை டைப் பண்ணி நல்ல டிசிஷன் எடுத்திருக்கீங்க. ஆக்சுவலாக சார் நாங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணோம், ஆனால் மிஸ்டர் நரேன் அக்செப்ட் பண்ணலை. நரேன் இப்போ இந்த கம்பெனிலும் இல்லை, இந்த உலகத்துலேயும் இல்லை. இனிமேல் எல்லா டிசிஷனும் நான் தான் எடுப்பேன். உங்கள் கம்பெனியை பார்க்குறப்ப அப்படி ஒன்றும் பெரிய லாஸில் போகிற மாதிரி தெரியலையே. லாஸில் போய்கிட்டு இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. பேராசை. இந்த ஹர்ட்ஸ் பேராசை பிடிச்சவன். பிஸ்னஸை கைப்பற்றுறதுக்காக இவன் கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதான் சார், இவன் பிஸ்னஸில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக என்ன வேணா பண்ணுவான் சார். இவங்க 2 பேரை பற்றி தெரிஞ்சிருச்சு. பூர்விக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்க்கலாம். ஹாய், நான் வீக்கெண்டுக்காக ரூம் புக் பண்ணியிருந்தேன். என் பேர் சுனில்குமார். சார், இந்த சுனில் அப்புறம் அந்த மிஸ்ஸஸ் நரேன் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, 2 பேரும் க்ளோஸாக இருந்திருக்காங்க. பல வருஷமாக லைஃப் பார்ட்னருக்கு துரோகம் பண்ணுறாங்க. ஓ, கதையில் ஒரு புது ட்விஸ்ட் வந்திருக்கு. எஸ் சார். ஆனால் மிஸ்ஸஸ் நரேன் சுனில் கிட்ட அந்த சம்பவத்துக்கு முன்னால் ரிலேஷன்ஷிப்பை என் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எதுக்காக சுனில் மேலே சந்தேகப்படுறோம்? ஏன்னா மிஸ்ஸஸ் நரேனோட டிசிஷனை சுனில் அக்செப்ட் பண்ணிக்கல. சுனில் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, நீ செஞ்சது சரியில்லை, நீ அதுக்காக வருத்தப்படுவேன்னு. ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான ஃபோன் கால். நான் இப்போ வந்துடுறேன். ப்ளீஸ் கேரி ஆன். ஹலோ டார்லிங், எப்படி இருக்க? இங்கே பாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உன்னை கூப்பிட்றேன். அட நான் சொல்கிறது கேளுமா.
சும்மா கண்டதை உளறதை நிறுத்திட்டு நான் சொல்கிறத கேளு. நானா உனக்கு கால் பண்ணுற வரைக்கும் நீ எனக்கு கால் பண்ணக்கூடாது, புரியுதா? தேவையில்லாமல் என்னை கோவப்படுத்தாத, அப்போ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும், புரிஞ்சுதா? சுனில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. சுனில் நம்ம 3வது சஸ்பெக்ட் இவங்க தான் சார், நம்மளோட 3 சஸ்பெக்ட். இவங்க 3 பேரையும் ஃபாலோ பண்ணுங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நரேன் கொலை நடந்தப்போ இவங்க 3 பேர் எங்கே இருந்தாங்கன்னு விசாரிச்சு பாருங்க. சார், ஆ ஆரோஷி அவள் வீட்டில் தான் இருந்திருக்கா. நாங்கள் அவள் ஃபோன் கால் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவள் ஃப்ரெண்டு சுனைனா கிட்ட பேசியிருக்கா. 3 மணி நேரமா? ஆ, பொண்ணுங்க 3 மணி நேரம் என்ன பேசுகிறாங்கன்னு தெரில. அது சிஐடியால் கண்டுபிடிக்க முடியாது, என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த ஆருஷி இஸ் கிளியர் தயா. ஆரோஷி சேஃப். ஆனால் அவளோட புருஷன் அந்த சஞ்சய் அவன் வீட்டில் தானே இருந்தான். இல்லை சார், அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பாரில் உட்காந்துருந்தான். அங்கே அவனோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிட்டோம், ஃபோன் லொக்கேஷனும். மிச்சம் இருக்கிறது 2 பேர், சுனில் அண்ட் ஹர்ஷ். சார், ஆ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். ஹர்ஷோட ஃபோன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நரேன் கொல்லப்பட்ட அதே நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். ஆ ஹர்ஷ் மட்டும் இல்லை, சுனில் ஃபோனும் அதே நேரம் அவ்வளோ நிமிஷத்துக்கு ஆஃப் ஆயிருக்கு. 2 பேர் ஃபோன் சுவிட்ச் ஆஃபா? 2 பேரோடதும். அவ்வளோதான், கண்டுபிடிங்க. இவங்க 2 பேரும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நரேன் கொலை நடந்தப்போ எங்கே இருந்தாங்கன்னு பாருங்க. அட யாருங்க? அட நகருங்க, வெயில அனுபவிக்க விடுங்க. அட யாருங்க? சிஐடியா? ஆமாம், சிஐடி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நரேன் கொலைகேஸ் விஷயமா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அவங்கள கொலை பண்ணது அந்த சரியா கேங்கு தானே? இல்லை, அவங்கள கொலை பண்ணவங்க வேறு. ஓகே மிஸ்டர் சுனில், 24 அக்டோபர் நைட்டு பிட்வீன் 11 to 12 நீங்கள் எங்கே இருந்தீங்க? நானா? உங்களுக்கு என் மேலே டவுட் இருக்கா என்ன? மிஸ்ஸஸ் நாராயணோட உங்களுக்கு இருக்க ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்க சார், அந்த பக்கம் போய் பேசலாமா ப்ளீஸ்? ப்ளீஸ் சார். சார், உங்கள் எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். ஆனால் என் ஃபேமிலிக்கு எதுவும் தெரிய வேண்டாம் சார், ப்ளீஸ். சொல்லுங்கள் சார். 24th அக்டோபர் நைட்டு என் ஒய்ஃபோட பர்த்டே. அங்கே டின்னருக்காக ஒரு மாலுக்கு போயிருந்தோம். என்கிட்ட ஃபோட்டோகிராஃப் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள் சார். என்னாச்சு மேம்? இந்த விஷயம்லாம் ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? இங்கே பாருங்க, பயப்படாதீங்க. இது ஒரு நார்மல் என்கொயரி தான். சரி, உங்களால் ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? 24 அக்டோபர் நைட் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட தான் இருந்தாரா? நீங்களே பார்த்தீங்களே சார், நீங்களே சொல்லுங்கள். நான் ஒரு ஆள் 2 இடத்துல எப்படி சார் இருக்க முடியும்? நீங்கள் உங்கள் ஃபோனை கொஞ்ச நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்களே, அது எதுக்கு? சார், ஏன்னா என் ஒய்ஃபுக்கு விஷ் பண்ண நிறைய கால் வந்தது. நான் இந்த செலிப்ரேஷன் எங்கள் 3 வத்துக்குள்ளே இருக்கணும்னு நினச்சேன், அதான். அன்றைக்கி ராத்திரி வேறு என்னெல்லாம் நடந்தது? நாங்கள் 2 பேரும் ஒன்றா ரெஸ்டாரண்ட் போனோம், சாப்பாடு சாப்பிட்டோம், அப்புறம் வந்துட்டோம். அம்மா, நீங்கள் மறந்துட்டீங்க. அப்பா இடையில ஒரு தடவை வெளியே போனார், நீங்கள் அவர்கிட்ட கோவப்பட்டீங்க. ஆமாம், ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போயிருந்தாரு. ஐ திங்க் ஒரு ஃபோன் கால். ஆனால் ஃபோன் தான் சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்தது. சரி, சுனில் எப்போ திரும்ப வீட்டுக்கு வந்தார்? ஒரு 20-30 நிமிஷத்தில் வந்துட்டாரு. ஷியோராக சொல்ல தெரில மேம். அப்பா டென்ஷனாக இருந்தார். டென்ஷனாக இருந்தாரா? அதான் சொல்கிறேனே, அன்னைக்கு ஃபுல்லாக என் ஃபேமிலியோட தான் சார் இருந்தேன். போய்
உன்னோட ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 மினிட்ஸ்க்கு அன்னைக்கு நீ வெளியே போயிருந்தேன்னு. திரும்ப வந்தப்ப ரொம்ப டென்ஷனாக இருந்தேன்னு. எங்கே போயிருந்த? ஆமா, நீங்க யாரு? அதை விடு, முதல்ல கேள்விக்கு பதில் சொல்லு. சார் இங்க பாருங்க, நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்பா, என் ஃபேமிலி எனக்கு வெயிட் பண்ணுது. கேள்வியெல்லாம் முடிஞ்சா நான் போகலாமா சார்? போகலாம். ஏதாவது தேவைப்படுச்சுட்டான் நாங்களே உன்னை தேடி வரோம். சரி. சார் நரேனோட வீடு ரெஸ்டாரண்ட்லேருந்து 8 நிமிஷம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. 20-30 நிமிஷத்தில் அங்கே போயிட்டு கொலை பண்ணிட்டு வர்றது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. முதல் நம்ம அந்த 20-30 நிமிஷம் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். பார்த்து ஜாக்கிரதை. இந்த ராடு என் தலைமையில் விழுந்தா என் உயிரே போயிடும். ஜாக்கிரதையாக பண்ணுங்க. அப்படியா? இந்த ராடை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த ராடு யாத்திரையார் அடிச்சிச்சுன்னா அவங்க உயிரே போய்டுன்னு உனக்கு தெரியும்ல? சார் இது குழந்தைக்கு கூட தெரியும். ஆனால் நீங்கள் ஏன் இந்த மாதிரி கேள்விலாம் என்கிட்ட கேட்குறீங்க? நீங்கள் யார்? சிஐடி. நாங்கள் உங்ககிட்ட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நரேனுடைய கொலையை பற்றி பேச வந்திருக்கிறோம். அதான் மர்டரஸை பிடிச்சாச்சே. இல்லை, கொல்ல கூட்டத்தை மட்டும்தான் பிடிச்சோம். கொலைகாரன் இப்போவும் சுதந்திரமாக சுற்றிட்டு தான் இருக்கான். இந்த கேள்விலாம் என்கிட்டயும் கேட்குறீங்க. நான் ஏன் அவங்கள கொலை பண்ணணும்? அது கேஸ் சால்வ் ஆனால் தெரிய தான் போகுது. சரி, நீங்கள் எதை சொல்லுங்கள். 24 அக்டோபர் நைட்டு 11லேருந்து 12 வரைக்கும் உங்கள் செல்ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃப் இருந்தது? ஒரு நிமிஷம். நான் கொலைகாரன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், நான் என் வக்கீல்கிட்ட பேசணும். முதல்ல எங்ககிட்ட பேசுங்க, அப்போ யார்கிட்டனாலும் பேசிகிட்டே இருக்கலாம். புரிஞ்சதா? ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது? நான் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் படம் பார்க்கும்போது யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இருக்குது. இன்டர்நெட் மூலயமா தான் டிக்கெட் புக் பண்ணேன், என் கிரெடிட் கார்டு மூலயமா. வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். எந்த தேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தீங்க? ஹை ஃப்ளை. இவர் மிஸ்டர் ஹர்ஷ் எல்லா வெள்ளிக்கிழமையும் இங்கே படம் பார்க்க வருவார். 24 அக்டோபர் நைட்டு கூட இங்கே படம் பார்க்க வந்தார் சார். ஃபுல் படமும் பார்த்தாரா? சாரி சார், எனக்கு அது தெரியாது. சார் சொல்லுவாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு வரேன். ஹர்ஷ் வண்டி 3 மணி நேரமாக பார்க்கிங் லாட்டில் தான் சார் இருந்திருக்கு. ஆடா, வண்டி பார்க்கிங் லாட்டில் தான் இருந்தது. ஆனால் அவன் இங்கே தான் இருந்தானான்னு தெரியல. சரி, ஒரு வேலை பண்ணு. அன்றைக்கி இன்டர்நெட்டில் யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கோ. எல்லோரும் நம்பர் நோட் பண்ணுங்க. யாராவது அவனை பார்த்துருப்பாங்க இல்லையா? இந்த ஆளை எப்படி சார் மறப்பேன்? தேட்டரில் எனக்கு முன்னாடி இந்த ஆள் தான் உட்காந்துருந்தான். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து எங்கள் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த ஆள் பெரிய பிரச்சனையை ஆக்கிட்டான், நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்ட்டு. இதில் விசித்திரமான விஷயம் என்னென்னா, இன்டர்வலுக்கு அப்புறம் திரும்பி வந்து என்கிட்ட மன்னிப்பும் கேட்டான். அப்படியா? சரி, ஓகே, நீ கிளம்பலாம். தேங்க்யூ வெரி மச் பங்கஜ். இவன் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஹர்ஷ் தேட்டரில் தான் இருந்திருக்கான். ஆனால் இன்டர்வல் டைமிங் 20 மினிட்ஸ் சார். நரேனோட வீடு தேட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. அவன் நினச்சா 20 மினிட்ஸில் அவனை போய் கொண்டுட்டு வந்திருக்க முடியும். சார் சுனிலோட ஒய்ஃப் ஜோதி சொன்னது உண்மைதான். சுனில் அவங்கள விட்டுட்டு 20-25 நிமிஷத்துக்கு வண்டியை எடுத்துகிட்டு எங்கேயோ போயிருக்கான். இங்கே பாருங்கள், பார்க்கிங் லாட் ஃபுட்டேஜ். இதோட அர்த்தம் ஒன்று தான். கொலைகாரன் இவங்க 2 பேரில் ஒருத்தர் தான். ஹர்ஷோ அல்லது சுனிலோ. யார் அது? அது யாரா இருக்கும்? அபிஜித், தயா, தெரிஞ்சுக்க நம்ம கிட்ட வழி இருக்கு. யாரு கொலைகாரன்னு கண்டுபிடிக்க முடியும். நீங்க 2 பேரும் இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க. ஹர்ஷ், சுனில். ஓகே, இப்போ நீங்க 2 பேரும் கொலை நடந்த அன்னைக்கு
அவங்க 2 பேரும் எங்க இருந்தாங்களோ அங்க போக போறீங்க. இவங்க 2 பேரும் என்ன செஞ்சிருப்பாங்களோ அதை நீங்க செஞ்சாகணும். சில நிமிஷங்களுக்கு அபிஜித் நீ ஹர்ஸாக போற, தயா நீ சுனில். வரப்போற சில நிமிஷங்கள் நமக்கு சொல்லிடும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நரேனை கொலை செஞ்சது இவங்க 2 பேர்ல யாருன்னு, சுனிலா இல்ல ஹர்ஷான்னு. சொல்லு தயா. எஸ் சார், நான் சரியாக அந்த சுனில் அன்னைக்கு ராத்திரி எந்த டேபிளில் உட்காந்துருந்தானோ அந்த டேபிளே நான் உட்காந்துருக்கேன். குட். சுனிலோட ஃபோனை எப்போ சுவிட்ச் ஆஃப் ஆச்சோ அதே நேரத்தில் சரியாக நான் இங்கேருந்து கிளம்புவேன் சார். ஓகே அபிஜித். அபிஜித், எஸ் சார். என்ன ரெடியா? ரெடியாக இருக்கேன் சார். இன்டர்வல் ஆரம்பிக்க போகுது. சார், நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். அபிஜித், நீ? சார், டைம் ஸ்டார்ட்ஸ். ஊர்வி, எல்லாத்தையும் பார்த்துட்டு இல்லை, எல்லாத்தையும் அதே மாதிரியே செட் பண்ணணும். அந்த ஃபர்னிச்சர் செட்டப்லாம் அப்படியே இருக்கணும். அபிஜித் வந்துருவான். ஐயோ அம்மா. ஷட் நீ செத்துட்ட. ஆ, இருபத்தி 2 நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. இருபத்தி 3 நிமிஷம். இப்போ என்ன பண்ணலாம் சார்? 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே டைம் தான் எடுத்திருக்கு. இப்போவும் 2 பேர் மேலே டவுட் இருக்குது சார். நான் ஏதோ ஒரு தப்பு பண்றேன். நாம ஏதோ ஒரு தப்பு பண்றோம். அது என்னன்னு தான் புரியல. அபிஜித், நீ மொத்த வேலையும் 23 நிமிஷத்துல முடிச்சிட்ட. தயா நீ 22.
எஸ் சார். அப்பனா அவங்க 2 பேர் காலையும் பயங்கரமா வலி எடுத்திருக்குமே. அட இல்லை ரோட்டில் ஓடணும், விழலையே. அதோட ஸ்மார்ட் வாட்ச் சொன்னதுபடி பார்த்தா 14,000 ஸ்டெப்ஸ் ஓடி இருக்கேன். உன்னோடது எவ்வளோ? 8,507 ஸ்டெப்ஸ் தான் நடந்திருக்கேன். வண்டியில் தானே போயிட்டு வந்தேன். சார் எனக்கு கூட இப்படி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வேணும் சார். அது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுது, அதை எதையும் மறைக்க மாட்டேங்குது. என்ன சொன்ன நீ? சார் ஒன்றுமில்ல, சும்மா விளையாட்டுக்கு. என்ன சொன்ன? ஸ்மார்ட் வாட்சில் எதுவும் மறைக்க முடியாது. ஸ்மார்ட் வாட்சில் எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. என்ன சார்? அபிஜித், நீயும் பங்கஜும் திருட போறீங்க. சார் டவல் கேட்டிங்களே, உங்கள் டவல். பூர்வி சீக்கிரமா எல்லா டீட்டெயில்ஸ் எடு. அட இந்த பங்கஜையும் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறான். சீக்கிரமா, நான் திருடி மாட்டிக்க விரும்பல. சீக்கிரம். ஒரு நிமிஷம். சாரி சார். யார் இது? ஐம் சாரி சார். யா மகனே, ஜஸ்ட் மிஸ்ஸு. சார், நான் சிஐடியாவே உருப்படியாக இருக்கேன் சார். எனக்கு திருடெல்லாம் வரல சார். சார் 24 அக்டோபரோட எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துட்டேன். ஓ, இதுதான் விஷயமா? அபிஜித், தயா, போலாமா? எங்கே சார்? எல்லாருக்கும் படம் ஓட்டி காட்டுறேன், வாங்க போலாம். அட, என்ன இதெல்லாம்? ஏன் எல்லாரும் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேன். என்ன விளையாட்டு இதெல்லாம்? இல்லையே, விளையாடலாம் இல்லை. உன் கூட சேர்ந்து ஒரு படம் பார்த்துட்டு ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலான்னு வந்தோம். எனக்கு விளையாடவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, படம் பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன எதுக்கு வர சொன்னீங்க? அது ஏன்னா மிஸ்டர் சுனில், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நரேன் கொலையில் உங்கள் 2 பேருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எங்களுக்கு தோணுது.
மிஸ்டர் சுனில், இப்போ வரைக்கும் நீங்கள் 24 அக்டோபர் நைட்டு 20 மினிட்ஸ் எங்கே போனீங்கன்னு சொல்லவே இல்லையே. எப்படி சொல்லுவார்? கேர்ள் ஃப்ரெண்ட் விஷயமாச்சே. பொண்டாட்டி பிள்ளையோட அதே ரெஸ்டாரண்ட்டில் இந்த மனுஷனை அந்த பொண்ணு பார்த்துட்டா. அதனால சார் அந்த பொண்ணை சமாதானப்படுத்த போயிருக்காது. என்ன சரியாக சொன்னேன்னா? மிஸ்டர் சுனில், உங்கள் ஃபோன் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி நாங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அன்னைக்கு ராத்திரி அதே நேரத்தில் இன்னொரு நம்பரும் ஆக்டிவாக இருந்திருக்கு. அந்த நம்பருக்கு சொந்தமான ஆளை பார்த்தோமா, அது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு. விஷயம் கிளியராக தெரிய வந்துருச்சு. அப்படின்னா விஷயம் கிளியராக இருக்கு அபிஜித். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நரேனை கொலை பண்ணது சுனில் கிடையாது. மிச்சம் இருக்கிறது ஹர்ஷ். ஹர்ஷ், நீ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நரேனை கொல்ல முடியும். ஏன்னா அவங்க செத்தா உனக்கு தான் இருக்கிறதுலே நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். உனக்கு தான் கிடைக்கும். அவங்களோட இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஓம் பாக்கெட்டுக்கு வந்துடும். இங்கே பாருங்க, நீங்கள் அமைதியாரு. எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு. படத்தோட இன்டர்வல்ல நீ என்ன பண்ண? இங்கே பாருங்க, ஏற்கனவே நான் உங்கள் ஆஃபீஸர் கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் அவங்க எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, ஓகே, திரும்பவும் நான் சொல்கிறேன். இன்ட்ரோவில் கோல்ட் காஃபி குடித்தேன். அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு வாஷ்ரூம் போனேன். வாஷ்ரூம்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நேராக என் சீட்டுக்கு போயிட்டேன். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா? புரியலை. நீங்கள் செஞ்சு கட்டினீங்கன்னா பெட்டராக இருக்கும். செஞ்சு காட்டுறியா? ஒரு கோல்ட் காஃபி கொடுங்க ப்ளீஸ். சரி, அப்புறம்? அதுக்கப்புறம் வாஷ்ரூம் போனேன். சரி, நடங்க. நீங்கள் உள்ளே வரலையா? இல்லை, எங்களுக்கு வரல. நீ போ. சரி, முடிஞ்சதா? அட பாத்தியா தயா, அபிஜித், உங்களோடது மாதிரியே இதுவும் ஸ்மார்ட் வாட்ச். சூப்பர்ல. இங்க பாத்தீங்களா? இது எதையுமே மறைக்காது. உன்னோட ஹார்ட் ரேட் இப்போதைக்கு 88 இருக்கு. புரிஞ்சதா? சரி, அப்புறம் நீ 100 அடி நடந்து 7 கலோரிஸை பர்ன் பண்ணிருக்க. ஆனால் 24 அக்டோபர் நைட்டு உன் வாட்சோட டீட்டெயில்ஸ்லாம் வேற மாதிரியில் இருக்கு. பூர்வி, அந்த ரெக்கார்டை கொஞ்சம் சொல்லேன். சார், கொலை நடந்த அன்னைக்கு இன்டர்வலுக்கு முன்னால் இவரோட ஹார்ட் பீட் 88. ஓகே. ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறமா அதிகமாயிருச்சு. ஹார்ட் பீட் ரைஸ் ஆயிடுச்சு 170க்கு. ஓ, அதாவது இன்டர்வல் டைமில் 22 மினிட்ஸில் இவர் 1000 கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்காரு. அது எப்படிப்பா 1000 கேலரிஸா? ஒரு கோல்ட் காஃபி குடிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்தால் 1000 கேலரிஸ் போயிருமா என்ன? ஒருவேளை அன்னைக்கு, அதாவது 24 அக்டோபர், இந்த காஃபி வாஷ்ரூம் எல்லாம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நரேன் வீட்டுக்கு போய் செஞ்சியா என்ன? அதுவும் ஓடியே போனியா? உன் கார் இங்கே தான் இருந்தது. இங்கேருந்து ஓடி போயிருக்க, கொலை பண்ணியிருக்க. அப்புறம் திரும்பவும் ஓடி வந்து இங்கே உட்காந்து படம் பார்த்துருக்க. ஆ, பேராசையால் வேறு வழி இல்லாமல் நான் நரேனை கொலை பண்ணிட்டேன். ரெடி? எடா. சார், எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணவங்களை பிடிச்சி எனக்கு நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க சார். அட, இது உதவியெல்லாம் இல்லைம்மா. இது எங்களோட டியூட்டி. எங்க பாருமா, சந்தோஷமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். எப்போ தேவைப்பட்டாலும் நீ எங்களை கூப்பிடலாம். சரியா? பார்ப்போம். குட் லக். தேங்க்யூ சார். அட வாங்க, இப்போ போய் நம்மளால படம் பார்க்க முடியும். என்ன விஷயம் சார், நீங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிட்டீங்க?
ஆமாம், உங்களை மாதிரி. நாளையிலேருந்து காலையில் 5 மணிக்கெல்லாம் ஜாக்கிங் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆஹா. உங்களையெல்லாம் காலையில் வந்து பிக்கப் பண்ணுறேன் எல்லாரையும்.